காலையிலேயே ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போதோ தெரியல. எம்பிட்டு தைரியம் உங்களுக்கு? அங்க நான் பாத்திரத்தை போட்டு ஊட்டிக்கிட்டு கிடக்குறேன், நீங்க இங்க ஹாயா பேப்பர் படிக்கிறீங்களோ? டேய் குமார், ஒன்னத்தான். என்னப்ப? நானு எங்க அண்ணன் வீட்டுக்கும் மைனி வீட்டுக்கும் போறேன். என்ன 2 பேர் வீட்டுக்கும் போறியா? ரொம்ப ஏத்தம் தாயா உனக்கு. எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன். அதான் நேத்துல இருந்து பாட்டு படிக்கிட்டு இருக்கிய, அப்புறம் என்ன? நீ வரலையா? நான்லாம் வரல, எனக்கு வேலை இருக்கு. அதானே, நீ வந்துட்டாலும் ஊர்ல உள்ள தோப்பு தோறவைய திரும்பி திரும்பி தடவி பார்த்துக்கிட்டு. என்னைய கூப்பிட்டா நான் வரப்போறேன். ஆமா, இவங்க பெரிய மகாராஜா, இவரை வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணும். என்னைய கூப்பிட்டாங்கல்ல, நீயும் வர வேண்டியதானே? உன்னைய கூப்பிட்டாங்கன்னா நீ மட்டும் போ, என்னையெல்லாம் கூப்பிட்ற வேலை வச்சுக்காத. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா உனக்கு? உனக்கு சோறு போட்டு எல்லாம் வாங்கி கொடுக்கறல்ல, அந்த ஏத்தமையா உனக்கு? ஆமா ஆமா, நீ சோறு போடுறத பார்த்து தான் நான் இப்படி இருக்கேன். ஊர் உலகத்துல போய் கேளு, நீ எப்படி சோறு போடுறேன்னு அவங்களுக்கே தெரியும். எங்க அண்ணன் அப்பவே சொன்னுச்சு, இந்த ஆளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காதுன்னு. கேட்டாதானே நான் தான் வீம்புக்குன்னு உன்னைய வந்து கல்யாணம் பண்ண பாரு, எல்லாம் எனக்கு தேவைதான். இப்பயும் ஒண்ணு கெட்டு போல கஸ்தூரி, நீ வேணா வேற யாராவது வேணா கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு ஓகே தான். உள்ளுக்குள்ளார இம்புட்டு ஆசையை வச்சுக்கிட்டு வெளியில சொல்றாளே, சரி நம்ம எதுக்கு அவளுக்கு குறுக்கால நிக்கணும் அப்படின்னு ஓகே சொன்னாலும் முறைக்கிறா. சரி இவ கூடயே குப்பையை கொட்டுவோம் அப்படின்னு சொன்னாலும் முறைக்கிறா. இப்ப என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காளோ தெரியலப்பா. இந்த ஆளுக்கு முன்னாடியை விட திமிரு அதிகமாயிடுச்சு. வர வர என் பேச்ச கேட்கறதே இல்லை. பேசாம 2-3 நாளைக்கு சோறு போடாம கிடக்கணும். அப்பதான் அலறி அடிச்சுக்கிட்டு சோறு போடுமா போடுமான்னு சொல்லிட்டு என் காலடியில வந்து நிற்பான். இருக்கட்டும் இருக்கட்டும், இவனை மைனி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். எப்பாடா நல்லபடியா கோவமா போறா. அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு நல்ல சாப்பாடு வெளியில சாப்பிடலாம். இவளை கல்யாணம் பண்ணதுக்கு இது ஒரு நல்ல விஷயம் அடிக்கடி நடக்குதுப்பா. அப்பா என்னடா? என்னப்பா ஒரே சத்தமா இருந்துச்சு? எல்லாம் உங்க அம்மாவோட ஆட்டம் தான். அப்படியா? சரி விடுங்கப்பா, அதெல்லாம் அப்படித்தான், அதெல்லாம் மாத்த முடியாது. யாரு நீ சொல்ற? ஏண்டா அவ கூட 20 வருஷமா குப்பை கொட்டியிருக்கேன்டா, எனக்கு தெரியாத அவளை பத்தி? சரி சரி, அது இருக்கட்டும். என்னமோ உன் மாமா வீட்டுக்கு போறீங்களாமே? ஆமாப்பா, உங்களுக்கு தெரியாதா? அம்மாச்சி வந்துருக்குல ஊர்ல இருந்து, அதுதான் போன் அடிச்சு கூப்பிட்டுருக்கு. அப்ப கூட உங்க மாமாவும் அத்தையும் கூப்பிடல, உங்க அம்மாச்சி தான் கூப்பிட்டுருக்கா. இதுக்கு இந்த வெக்கங்கிட்ட சிரிக்கி போறாளா? என்னப்பா, கீதா அங்க இருக்காலப்பா. எனக்கு அந்த வீட்டுல ரொம்ப பிடிக்கும்னா அது கீதா ஒரு ஆளு தான். அந்த பிள்ளைக்காண்டி தான் உன்னையே நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா இவ மிரட்டலுக்கு யாரு பயப்படுவா? ஆமாப்பா, அதுக்குதான்ப்பா நான் எப்படியாவது கீதாவோட மனசுல இடம் பிடிக்கணும்ல. அந்த புள்ள மனசுக்கு நீலாம் ரொம்ப அதிகம்டா, பார்த்து சூதானமா நடந்துக்க. சரிங்கப்பா. பாவம் உங்க அத்தை, அவங்களுக்குலாம் வேலையை வைக்காதீங்க. சரிங்கப்பா. சாப்பிட்டமா வந்தமான்னு இருக்கணும். அவங்க வீட்டுல உள்ள அரிசி பருப்பு அம்புட்டையும் அள்ளிட்டு வருவா உங்க அம்மா. அதெல்லாம் வேணான்னு சொல்லி நீ தான் திட்டி அங்க வச்சுட்டு வர சொல்லணும். சரிப்பா. என்னமோ நான் இங்க சம்பாதிக்காத மாதிரி அவ அங்க இருந்து அள்ளிட்டு வருவா. பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க? நானே எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன்ப்பா, ஆனா அம்மா தான் கேட்கவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ண? இங்க பாருடா, உங்க அம்மா இருக்காளே, என் பேச்சை விட உன் பேச்சை தான் மதிப்பா. அது ஏன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்க அண்ணனோட சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு ஒரே அம்பு நீ மட்டும்தான். எனக்கு உன் மாமாவோட சொத்தெல்லாம் வேணாம், அவரே கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். ஆனா உங்க அம்மாக்காரி அப்படிலாம் கிடையவே கிடையாது. சொத்து சொத்துன்னு பின்னாடியே சுத்துவா. எல்லாம் புரிஞ்சுதுப்பா. நீ தான் பார்த்து சூதானமா நடந்துக்கணும். இவ இப்படி இருக்கிறத பார்த்துதான் உங்க அத்தைக்காரி ரொம்ப பயப்படுறாங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு. ஆனா என்னைய பத்தி நல்லா அவங்களுக்கு தெரியும், அதனால கொஞ்சம் அனுசரிச்சு போவாங்க. அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உங்க அம்மா ஓவரா பண்ண போறா. அப்புறம் உனக்கு தான் ஆப்பு வைக்கிற மாதிரி ஆயிடும், பார்த்து நடந்துக்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க கிளம்புறோம்ப்பா. பார்த்து போயிட்டு வாங்க. மாமா. சொல்லு கயல். வேலையா இருக்கீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல, காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி வச்சுட்டு போ கயல், நான் அப்புறமா பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. என்ன அப்படி மும்மரமா பாத்துக்கிட்டு இருக்காரு மாமா? சரி நம்ம போவோம். பாப்பா. ஏங்க மாமா. சொல்லு கயல். மாமா இங்க பாருங்களேன். சொல்லு கயல், என்ன ஆச்சு? மாமா மாமா இங்க வாங்க மாமா. கயல், நான் தான் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, சும்மா நொய் நொயின்ட்டு. என்ன? நீ போ கயல், எனக்கு வேலை இருக்கு. இன்னைக்கே இந்த வேலையை முடிச்சாகணும். சும்மா நொய் நொயின்னாத. சரிங்க மாமா, நீங்க வேலையை பாருங்க. என்ன எரர் வந்துகிட்டே இருக்கு? வாங்க வாங்க. நீங்க 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்க போறது? ஆமா சார்.
எல்லா ப்ரூஃபும் கொடுத்துட்டீங்களா? நேற்றே சப்மிட் பண்ணிட்டேன் சார். ஓகே மேடம், உங்களுக்கு இதில் சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் சார். சார் உங்களுக்கு? எனக்கு முழு சம்மதம் சார். ஓகே ஓகே, 2 பேரும் வந்து இதில் சைன் பண்ணுங்க. ஓகே சார். கையெழுத்து போட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ரொம்ப சந்தோஷம் சார். சார், அந்த சர்டிஃபிகேட் எப்போ தருவீங்க? அதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். 1 வாரம் கழித்து வந்து வாங்கிக்கோங்க. ஓகே சார். நெக்ஸ்ட். சரி வா, நம்ம வெளியே போகலாம். சரிடா. ரத்னம், நம்ம கையில் எப்போ ஊருக்கு வரா? அது வாங்க, இன்னும் 2 நாளில் வந்துடுவா. திங்கக்கிழமை வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா புதன்கிழமை ஸ்கேன் இருக்கு, அதனால திங்கக்கிழமை வந்துருமான்னு சொன்னேன். உங்கள் தங்கச்சி திங்கக்கிழமை அனுப்புகிறாளா இல்லை புதன்கிழமை அனுப்புகிறாளான்னு தெரியல. ஸ்கேனுக்கு எப்போ போகணும்? ஸ்கேனுக்கு மதியானம் கூட போய்க்கலாம். புதன்கிழமை பொண்ணை அனுப்பக்கூடாதுன்பாங்க. அதுவும் மாசமா வேற இருக்கா, அதனால வியாழக்கிழமை தான் வருவான்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னங்க பண்ணுறது, ஸ்கேன் இருக்கே. ஹாஸ்பிட்டலில் பேசி அடுத்த நாள் வரலாமான்னு கேட்டுப்பாரு. ஹாஸ்பிட்டல்லாம் அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ நம்ம போயிடணும். சும்மா நம்ம போக்குக்கு போனால் என்ன ஆகுறது? அதுவும் முதல்ல எடுக்கிற ஸ்கேனு புதன்கிழமை நல்லா இருக்கு, அதனால தான் எடுக்கலான்னு. இதுக்கெல்லாமா நல்ல நாள் பார்ப்பாங்க? ஏங்க, நம்ம வீட்டுக்கு வர வாரிசு, அதுக்கு நல்ல நாள் பார்க்கக்கூடாதா? அப்போ சரி, நீ சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஆமாம், நம்ம அர்ஜுன் அவன் நம்ம பையன் தானே? என்ன ராசு இப்படி கேட்குறீங்க? பின்ன போனவே ஒரு போன் கூட பண்ணல. அப்பாடா விட்டா போதுன்னு ஓடி போய் மாமியார் வீட்டில் போய் உட்காந்துருக்கான். வீட்டில் உங்கள் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கானோ என்னமோ. யாரு? நான் அவனை தொல்லை பண்ணுறேனா? அவனை கேட்டால் தானே தெரியும். என்னக்கா, என்ன மாமாவும் நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வேற என்னத்த பேச போகிறோம்? கையிலையும் அர்ஜுனை பற்றியும் தான். ஆமாம், அவங்களே நான் மறந்துட்டேன். அவங்க போனவங்க தான். ஒரு ஃபோனு கூட அடிக்கல கையில் எனக்கு. அதை தான் இவரும் சொன்னார். கையில் என்கிட்ட பேசுகிறா, அர்ஜுன் பையன் தான் ஃபோனே அடிக்க மாட்டேங்கிறான். நான் அடிச்சு பேச வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறதுக்கா, அவனுக்கு வேலையாக இருக்குமோ என்னமோ. ஏண்டி, வீட்டில் இருந்து தானே வேலை பார்க்குறான். எடுத்து ஒரு ஃபோன் அடித்து பேசினாதான் என்னம்மா? சரி விடுக்கா, அவன் உன் தொல்லை இல்லாமல் பொண்டாட்டி கூட ஜாலியாக இருக்கட்டும். என்ன, நான் தான் அவனை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கேனா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்க்கா. அங்கே உன் பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா, நீ இங்கே ஜாலியாக கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. இதுதான் நீ உன் பிள்ளைங்கள பார்த்துக்கிற லட்சணம். சிரிக்கா சிரி, இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் பொண்ணு வாழா வெட்டியே இங்கேயே உட்கார போறா. அது வரைக்கும் நீ சந்தோஷமா இருந்துக்கோ. ஏன்னா நான் ஒரேடியாக அவளை நிரந்தரமாக இங்கேயே விட்டு வைக்க போகிறேன். அப்போ அழுகிறதுக்கு கண்ணீர் வேணும்ல, அப்போதான் எனக்கு கண் கொள்ளா காட்சியாக இருக்கும். ஏண்டி, கேட்க மறந்துட்டேன். காலையிலேருந்து எங்கே ஜீவாவும் ராஜாவையும் காணவே காணா. என்னக்கா சொல்கிற? நீ தான் ஏதோ வேலையை அனுப்பியிருக்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏண்டி, நானே அனுப்பியிருந்தா நான் ஏன் உன்னைய கேட்க போகிறேன்? ஆமாம், எங்கே போனாங்க 2 பேரையும் ஆளையே காணா. சரி விடு, ஏதோ சின்ன சிறுசுங்க அங்கிட்ட இங்கிட்ட ஏதாவது சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், அப்போ பார்த்துக்கலாம். சரி சம்பா, தேன் என்ன பண்ணுறா? தேனாக்கா, தேனு ரூமில் தான் ஏதோ ஃபோன் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காளா? வேலை செய்யணும் வாடின்னு காய்கறியெல்லாம் நறுக்கி கொடுடின்னு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காளா அவ? அக்கா விடுக்கா, ஏன்க்கா அவளை பிடிச்சி வேலை வாங்குற? அவளை பிடிச்சி வேலை வாங்காமல் வேற யாரை பிடிச்சி வேலை வாங்குறது? நீ காய் நறுக்கி தெரியா செம்பா? அக்கா, எனக்கு தான் மூட்டு வலி இருக்குல்ல, நான் எப்படி காயெல்லாம் உட்காந்து நறுக்கிறது? சரி, அப்போ நின்றுக்கிட்டே நறுக்கு. நின்றுக்கிட்டே வா. ஐயோயோ, நின்றுக்கிட்டே எல்லாம் நான் நறுக்கினேன்னு ஐயே, அப்படியே எனக்கு தலை சுத்தலே வந்துடும். நான் போய் தேனையே அனுப்பி வைக்கிறேன். இதுக்கு தான் அவளை கேட்டேன். அவளை வேணான்னு. சரி நீ வேலைக்கு வாடினா நீயும் வரமாட்டேங்கிற. நான் ஒத்தால இத்தனை பேத்துக்கு சமைக்க முடியுமா? சரி சரிக்கா, நான் போய் அவளையே கூட்டிகிட்டு வரேன். சரி போயிட்டு வா. எப்பா, என்கிட்ட வேலை வாங்குறதுல குறியா இருக்கு இந்த அக்கா. பேசாம நம்ம தேனையே கூட்டிகிட்டு வந்து விட்டுருவோம். ஆமாம், இதுங்க 2 எங்கே போச்சுங்க? தேனை பார்த்துட்டு இதுங்க 2 விட்டுட்டேனே, எங்கே போயிருக்கோம்? வீட்டுக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. என்கிட்ட சொல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கான் அவன். வர சரியில்லை. 4 தட்டு தட்டுனாதான் அடங்கி ஒடுங்கி வீட்டில் உட்காருவான்னு நினைக்கிறேன். பழையபடி ஆரம்பிச்சுட்டான்.
வெளியில ஊரை சுத்துறதுக்கு. ஹம். என்னடா குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க? ம் இதுக்கப்புறம் நீ எனக்கு பொண்டாட்டி. ஓகேடா புருஷா. சரி, உனக்கு சம்மதமான்னு கேட்டாங்கல்ல, ஆமா. அப்போ ஏன் ரொம்ப நேரம் அமைதியா இருந்த? ம் டக்குன்னு ஓகே சொல்லிட்டா எங்க கிக் இருக்கு? அடிப்பாவி. டக்குன்னு ஓகே சொல்லிட்டோமே, நானே கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன ஒரு 2 நிமிஷத்துக்கே எப்படி சொல்ற? ஓஹோ, அப்போ மேடம் என்னை அலைய விட்டு பார்த்துக்கலான்னு தான் வந்திருக்கீங்க. பின்ன உடனே கூட்டிட்டு வந்து உன்னை நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும்னா சும்மா விடுவாங்களா? ஆமா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது பாரு. உன்னைய கடத்திட்டு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு. நீ தான் என்னோட பொண்டாட்டி தானேடி? ஹலோ, இப்பதானே பொண்டாட்டி ஆயிருக்கேன். இல்ல, பின்ன நான் எப்போ உன்னை முதல்ல பார்த்தேனோ அப்பதான் நீ தான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்பவே. ஆஹா, இது எப்பயிலேருந்து? ஏய், உனக்கு அப்படியே தெரியாத மாதிரியே நடிப்படி. அச்சோ, எனக்கு எதுவுமே தெரியாது. வாயில கையை வச்சு பாருங்க, கடிக்க கூட தெரியாது. அப்படியா? பாப்போம் பாப்போம், உனக்கு என்ன தெரியுது ஏது தெரியுதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். டாய், நீ எதை சொல்றன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னமோ இப்பதான் வாயில கையை வச்சாலும் கடிக்க தெரியாதுன்னு, இது மட்டும் உனக்கு தெரியுதா? உன்னைய சரி சரி, ரொம்ப ஆசைப்படாத. நம்மளுக்கு ஊரறிய எப்போ தாலி கட்டுறாங்களோ அப்பதான் எல்லாம் நடக்கும். என்ன? பின்ன இப்பவே வா. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நான் மாசமாயிட்டேனா? சரி சரி. அதனால உன் கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏற்கனவே உங்க அம்மா சும்மா இருடா, எதையாவது பண்ணி வைக்காதன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ ரெஜிஸ்டர் மேரேஜ் வேற பண்ணிட்ட. என்னமேட்டு உன்கிட்ட இருந்து என்னையை காப்பாத்துறது ரொம்ப பெரிய விஷயமால இருக்கும். என்னை அவ்வளோ கொடூரமான ஆள் நினைச்சிட்டியா நீ? சேச்சா, நினைக்கலாம் இல்லை, உறுதியே பண்ணிட்டேன். நீ இப்படிலாம் பேசுறீல, இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். நீயே வந்து தொடு தொடுன்னு சொன்னாலும் நான் உன்னை டச் கூட பண்ண மாட்டேன். அப்படியா? இப்படிலாம் சொல்லுவேன்னு நினைச்சியாடி என் பொண்டாட்டி? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. சட்டப்படி நீ என் பொண்டாட்டி, உன்னைய தொடுறதுக்கே எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. அதானே பார்த்தேன், நீயாவது திருந்துறதாவது. சரி சரி, வா நம்ம வீட்டுக்கு போலாம். டேய், வீட்டில் கேட்டால் என்னடா சொல்லுவ? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பொண்டாட்டி. உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக நான் தான். நீ எதையுமே வாய் திறக்காத. சரிடா. இப்போ போலாமா? போகலாம். ஹாய் நண்பர்களே, உங்களுக்கு மெல்லிசைய வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மெல்லிசைய தொடர் இனிமேட்டு திங்கக்கிழமை தான் வரும். சனி ஞாயிறு மாமா மாப்பிள்ளை மட்டும்தான் வரும். மெல்லிசைய தொடர் பார்க்குற வியூவர்ஸ் வந்து திங்கக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருக்காதீங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பார்க்காம இருக்காதீங்க. உங்களுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் முக்கியம். வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அப்புறம் நாங்கள் 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்புறமா திங்கக்கிழமை சந்திக்கலாம். பாய்.